ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களா? எப்படிடா இந்த திங்கிங்லேருந்து வெளியே வரலான்னு யோசிச்சு யோசிச்சு மண்டைய பிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு தான். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். எப்பவுமே எதையாவது அது நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். யாரையாவது நெனச்சிட்டே இருந்தீங்கன்னா, அதுதான் ஓவர் திங்கிங். இந்த ஓவர் திங்கிங்லேருந்து எப்படி நம்ம ஈஸியாக வெளியில் வர்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் நான் சொல்கிறேன். முடிஞ்சுன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு ஓவர் திங்கிங்கில் இருக்கிறவங்க என்ன யோசிப்பாங்க, அப்படி என்ன உங்களுக்கு திங்கிங்கு, எதை பற்றி யோசிப்பாங்கங்கிறத பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது என்ன காரணம், இதுக்கு நம்ம எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாங்கிற டிப்ஸ் நான் லாஸ்ட்டாக வீடியோவில் சொல்கிறேன். வீடியோ ஃபுல்லும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன பெரிய கலாம் சொன்ன மாதிரி கனவெல்லாம் கண்டுட்டு இருக்க மாட்டாங்கங்க இவங்க திங்க் பண்ணிவிட்டு. ஏற்கனவே ஒரு நடந்து முடிஞ்ச இத்து போன விஷயமா இருக்கும், இல்லைன்னா நடக்காததை நினச்சி ஒரு பயந்துக்கிட்டு அது ஐயோ எப்படி நடக்குமோ என்னாகுமோ அப்படின்னு தேவையில்லாத ஒரு திங்கிங் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஒன்றில் ஃப்யூச்சர் நினச்சி திங்க் பண்ணுவாங்க, இல்லைன்னா பாஸ்ட்டு முடிஞ்சதை பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன் எக்ஸாம்பிளுக்கு அவங்க எக்ஸ் லவ்வரை கூட நினச்சி திங்க் பண்ணிகிட்ருக்கலாம். ஐயோ அப்படி இருந்தோமே, அவனை மேரேஜ் பண்ணியிருக்கலாமே, இப்படி ஆகிடுச்சே நம்ம லைஃபு அப்படின்னு கூட ஒரு சில கேர்ள்ஸ்லாம் வந்து லைஃப்பில் ஃபீல் பண்ணுவாங்க, பாய்ஸும் ஃபீல் பண்ணுவாங்க. இதனால் அவங்களுக்கு என்ன ஆகும்னா, தலைவலி, எரிச்சல், டென்ஷனு, நைட்டில் தூக்கமே இருக்காது திங்க் பண்ணிவிட்டு. அதனால் ஹெல்த் இஷ்யூ அதிகமாகவே வரும், ஹேர் ஃபால் அதிகமாகும், என்னென்ன வியாதி உண்டோ எல்லாமே நம்மளை வந்து அட்டாக் பண்ணுங்க. ஜென்ரலாக ஒரு நாள் நைட்டு நம்ம டீப் ஸ்லீப் இல்லைனாலே ஹெட்டேக் வந்து நமக்கு அடுத்த டே ஃபுல்லுமே நமக்கு வந்து ஒரு மாதிரி டல்லாக தான் போகும் இல்லையா? இந்த மாதிரி திங்க் பண்ணிகிட்டே இருக்கிறனால அவங்க காலையில் ஆஃபீஸ் போனால் எல்லாமே தப்பு தப்பாக தான் வேலை நடக்கும். ஒரு மாதிரி டயர்டாக இருப்பாங்க, கான்சன்ட்ரேஷன் மேக்ஸிமம் பண்ண முடியாது, எந்த வேலையுமே ப்ராப்பராக அவங்க முடிச்சு கொடுக்க முடியாது. அப்புறம் அங்கேயும் நேம் போயிடும். அப்புறமா திங்க் பண்ணுறது, இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது சோத்துக்கு அப்படிங்கிறது. அதே மாதிரி ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரோட்டில் பைக்கில் காரில் போகிறப்ப நமக்கு எதனா ஒன்று ஆயிடுச்சுன்னா என்னடா பண்ணுறது அப்படின்னு நெகட்டிவாக திங்க் பண்ணுறது. இந்த மாதிரி நினைக்கிறத தான் ஓவர் திங்கிங் சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு லேடிஸுங்களுக்கு இன்னும் ஒரு பெரிய திங்கிங் என்னென்னா, நம்ம பசங்களை பக்கத்து வீட்டு பசங்களோட கம்பேர் பண்ணுறது. அந்த பசங்க நம்ம பசங்களை விட கொஞ்சம் நல்லா படிக்கிறாங்க, கொஞ்சம் ஃபஸ்ட் மார்க்லாம் எடுக்கிறாங்கன்னா கம்பேர் பண்ணி வீட்டுக்குள்ளே திட்டுறதுலேருந்து அவங்கள நினச்சி இவங்க ஒரி பண்ணுறதுலேருந்து பெரிய பிரச்சனை இதுவாக தான் இருக்கும். ரொம்ப ப்ரெஷரை போடுவாங்க, டே படிடா, அவன் பாரு எப்படி படிக்கிறான், இந்த மார்க் எடுக்கிறான், ஸ்கூல் ஃபஸ்ட்டாக இருக்கிறான் அப்படி இப்படின்னு. இந்த கம்பேரிசனை ஃபஸ்ட்டு விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இதை நினச்சி நம்மளோட பசங்களை நினச்சி நீங்கள் ஓவர் திங்க் ஆகாதீங்க. அவங்க லைஃப்பை பார்த்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்கள் லைஃப்பை நீங்கள் யோசித்து பாருங்கள். நம்ம அப்பா அம்மா என்ன அப்படி நம்மளே நினச்சி யோசிச்சுக்கிட்டேவா இருந்தாங்க? இல்லை ஏதோ கஞ்சோ கூழோ குடிக்கிற தர்றதோ கிடைச்சாதான் வாங்கி குடிப்போம். நம்ம பாட்டுக்கு போனோம், படித்தோம், வந்தோம். அந்த மாதிரி தானே இருந்த ஒரு காலத்தில் நம்மளும் பிறந்து வளர்ந்தோம். ஸோ நம்ம பசங்களையும் நீங்கள் வந்து அவங்க இஷ்டத்துக்கு விடுங்க, ஜஸ்ட்டு கண்ட்ரோல் பண்ணுங்கள், கைடன்ஸ் கொடுங்க. நீங்கள் அவங்கள நினச்சி நீங்கள் ஓவராக திங்க் பண்ணாதீங்க. அவங்க லைஃப்பை அவங்க பார்த்துப்பாங்க. நீங்கள் உங்களோட இந்த லைஃப்பை நீங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்ன வழியோ அதை மட்டும் பாருங்கள். சரி, இப்போ ஒருத்தவங்க ஓவர் திங்க் பண்ணுறாங்கன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்தோன்னா, ஒன்றில் அவங்க அலோனாக இருப்பாங்க, வீட்டில் தனிமையில் இருப்பாங்க, ரிலேஷன் யாருமே அவங்ககிட்ட பேசாமல் இருப்பாங்க. ஆனால் சொந்த பந்தம்லாம் இருப்பாங்க, எல்லாரும் இருந்தும் இவங்கள வந்து தனியாக விட்டுருப்பாங்க. இவங்க அந்த மாதிரி செல்ஃபாக ஒரு ஃபீல் பண்ணுவாங்க, நமக்குன்னு யாருமே இல்லையே பேசுகிறதுக்கு. அந்த மாதிரி ஒரு அலோன் ஃபீலிங் வர்றப்ப தான் நம்ம ஓவர் திங்க் ஆகுது. கரெக்டு தானே? நெக்ஸ்ட்டு நல்லா க்ளோஸாக ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க, திடீர்னு அன்எக்ஸ்பெக்டடாக இறந்துருப்பாங்க. அது ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லை பசங்களாக இருக்கலாம், இல்லை ரிலேஷனாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம். யாருன்னா ஒருத்தர் வந்து அந்த இழப்பு இவங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியலை, தாங்கிக்க முடியலை அப்படின்னா அதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஃபியர் அவங்களுக்குள்ளேயே இருக்கும், நம்மளால் இதை சாதிக்க முடியுமா, நம்ம இந்த குடும்பத்தை வழி நடத்திடுவோமா, நமக்கு என்ன நம்ம ஹஸ்பண்ட் இப்படி காரசாரம் இல்லாமல் இருக்காங்க, நம்ம பசங்க இப்படி இருக்காங்க அப்படின்னு செல்ஃபாக அவங்களுக்குள்ளே ஒரு ஃபியரை கொண்டு வந்து அதை நினச்சி திங்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரீசன் வந்து ஒன்லி கேர்ள்ஸுக்கு இல்லைனா விமன்ஸுக்கு மட்டும்தான். சோசியல் மீடியாவை பார்த்து அவங்க எங்கள் சோசியல் மீடியாலாம் வந்து சும்மாங்க, அந்த ரீல்ஸுங்கிறது ரீல் தான், அது ரியல் கிடையாது. ஓகேங்களா? அவங்க வீடியோவுக்காக கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்களே தவிர அது உண்மையாக இருக்குமானா கண்டிப்பாக இருக்காது. பட் நீங்கள் பார்க்குற நீங்கள் அவங்க லைஃப்பை இப்படி என்ஜாய் பண்ணுறாங்க, அவள் ஹஸ்பண்டு ஒய்ஃபெல்லாம் இவ்வளோ ஜாலியாக அவளை வச்சுருக்காரு, ஆனால் நம்ம வீட்டில் அப்படி இல்லையே, பாரு அவங்க ஃபேமிலியாக இருக்காங்க, ஃபேமிலியாக என்ஜாய் பண்ணுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, வெளியே போகிறாங்க, எதுனாலும் செலிப்ரேட் பண்ணுறாங்க, நம்ம வீட்டில் அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லையேன்னு நீங்கள் கம்பேர் பண்ணி உங்களோட ஒரு மன அழுத்தத்தை நீங்களே க்ரியேட் பண்ணாதீங்க. அது உண்மை கிடையாது. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. சோசியல் மீடியாவில் எல்லாரும் போடுறாங்களே, ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளெல்லாம் போய் பார்த்தா அவங்க சண்டை இல்லாமல் இருக்குமா, அவங்களுக்கு கஷ்டம் இல்லாமல் இருக்கும்னு நினைக்கிறீங்களா?
கண்டிப்பாக இருக்குங்க, இல்லாமலாம் இருக்காது. இது உண்மை கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த சோசியல் மீடியாவை பார்த்து வீட்டுக்குள்ளே பிரச்சனை பண்ணுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அவ்வளோ ஜெல் எடுத்து கொடுக்குறாங்க, நமக்கு ஒரு ஜொல் எடுத்து தராரா, அதை எடுத்து தராரா, இதை எடுத்து தராரான்னு பிரச்சனையும் பண்ணுறதும் நிறைய பேர் இருக்காங்க. இதை நினச்சி ஓவர் திங்க் பண்ணுறவங்களும் நிறையா இருக்காங்க. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சோசியல் மீடியாவை நினச்சி நீங்கள் ஓவர் திங்க் பண்ணாதீங்க. அதுக்கப்புறமா நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. உங்களோட ஏற்கனவே ஒரு கெட்டது ஒன்று உங்கள் லைஃப்பில் நடந்திருக்கு, நெகட்டிவ் இன்சிடென்ட் நடக்கக்கூடாது ஒன்று நடந்திருக்குன்னா அதையே நினச்சிட்டு இருக்காதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஓவர் திங்க் பண்ணுறதை எப்படி நம்ம கண்ட்ரோலில் வைக்கிறது, கட்டுப்படுத்துறதுன்னு பார்க்குறப்ப நீங்கள் நினச்சா மட்டும்தான் கண்ட்ரோலில் கொண்டு வர முடியும். நெகட்டிவ் திங்கிங்கை டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். உங்களுக்கு சப்போஸ் மைண்டு வந்து டவுன் ஆகுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடக்குது உங்கள் லைஃப்லனா, உங்களுக்கு பிடிச்ச எதனா ஒரு பாட்டை கேளுங்க. செல்ஃபாக நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கிறதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு பிடிச்ச ஒரு டிஷ் எதனா செஞ்சு சாப்பிட்டா உங்கள் மைண்டு வந்து டைவர்ட் ஆகும் அந்த இன்சிடெண்ட்டை யோசிக்கிறதுல இருந்துன்னா, தயவு செஞ்சு நீங்கள் எதனா ஸ்வீட்டோ இல்லை உங்களுக்கு எதா காரமோ இல்லை உங்களுக்கு எதா பிடிச்ச சாப்பாடோ செஞ்சு சாப்பிட்ற மாதிரி உங்கள் மைண்டை டைவர்ட் பண்ணுங்கள். காலையிலையும் சாயந்தரமும் நல்ல ஒரு வாக்கிங் போங்க, எக்ஸசைஸ் பண்ணுங்கள், செல்ஃபாக யோகா பண்ணுங்கள், மூச்சு பயிற்சி பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணுறப்ப நம்ம மைண்டு வந்து ஒருநிலைப்படுறப்ப தேவையில்லாத நெகட்டிவ் தாட் போயிடும். பாசிட்டிவாக ஃப்யூச்சர் திங்கிங் அதிகமாக இருக்கும். ப்ரெசன்ட் ஆஃப் மைண்டு நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் கொண்டு வரதற்கு நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். இது ஒரு நல்ல ஒரு விஷயம் கூட. நம்ம வாக்கிங் அதுக்கப்புறம் நம்ம வந்து எக்ஸசைஸ்லாம் பண்ணுறப்ப நம்மளோட பாடி லெவலில் ஹார்மோன்ஸ் வந்து நல்லாவே ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது. இதே மாதிரி நெக்ஸ்ட்டு நான் என்ன சொல்வேன்னா, நல்லா ப்ரேயர் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற டைமில் எவ்வளவோ புக்ஸ் இருக்குது. நீங்கள் ஹிந்துவாக இருக்கலாம், கிறிஸ்டினாக இருக்கலாம், முஸ்லீம்ஸாக இருக்கலாம், எந்த ஒரு ரிலீஜனாக கூட நீங்கள் இருக்கலாம். புக் ரீட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த புக்கு பிடிக்குதோ அதை ரீட் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மதர் ரிலேட்டடாக உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா ஸ்டோரி புக் எவ்வளவோ இருக்குது. செல்ஃபாக நீங்கள் வந்து புக் ரீடிங்கில் கான்சன்ட்ரேட் பண்ணுறப்ப அன்வான்ட் திங்கிங் உங்கள் மைண்டில் கிராஸ் ஆகாது. ஓகேங்களா? இதுவும் எனக்கு பண்ண பிடிக்கல அப்படின்னா ஒரு பேப்பரை எடுத்துக்கோங்க, எதனா ஒன்று எழுதுங்க. எதுவுமே உங்களுக்கு எழுதுறதுக்கு கிடைக்கல அப்படின்னா ஸ்டாப் ஓவர் திங்கிங் இந்த வேர்டையாச்சும் எழுதுங்க. ஸ்டாப் ஓவர் திங்க் அப்படிங்கிறத நீங்கள் எழுதினாலே உங்களுக்கு அந்த ஓவர் திங்க் மைண்டு வராது. இல்லை ஏதாச்சும் ஒரு ஏதாவது ஒன்று எழுதுறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். நீங்களே வந்து எதனா உங்களோட லைஃப் ஸ்டோரியை நீங்களே வந்து எழுதுங்க. அன்னன்னைக்கு நடக்கிறத ஒரு டைரி போட்டு எழுதுங்க. ஹாப்பியாக கொண்டு போங்க. நீங்கள் நினச்சா இந்த ஓவர் திங்கை ஈஸியாக அவாய்ட் பண்ண முடியும். ஸோ நான் இந்த வீடியோ எண்டுக்கு வந்துட்டேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ரொம்ப ஹாப்பியாக ஃபேமிலியோட ஜாலியாக இருங்க. கடவுளோட ஆசீர்வாதம் எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும்னு கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் நான் பேசியிருந்தது யாருக்காச்சும் ஹர்ட் ஆகிருந்துன்னா தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்னங்கிறத எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நான் என்ன விளாக் உங்களுக்காக க்ரியேட் பண்ணணுங்கிறதையும் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஓகே, பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.